நண்பர்களே, இப்போ நம்ம ஆக்டிங் டிரைவராக வந்திருக்க வெளியூரில் வந்த இடத்துல வர்ற வழியிலே நம்ம மதுரையில் அலங்காநல்லூர் வர்ற வழியில் அச்சம்பட்டியில் ஒரு அந்த டர்னிங்கில் ஒரு கடை இருக்குது. பால் பண்ண ரொம்ப ருசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நண்பர்களே. பார்த்தேன், வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி ஓனருக்கு ஐயாவுக்கும் ரத்னாசி ஐயா அவர்களுக்கும் எனக்கும் பால் பண்ணு வாங்கிட்டேன் நண்பர்களே. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன டேஸ்ட்னே பார்த்துருவோம். ஒரு மிக்சர் போட்டான நண்பர்களே, இதுதான் பழைய காலத்தில் மிக்சர் போட்டான போடுவாங்க. அதுதான் அந்த ஐயாவும் அதே மாதிரி தான் போடுறார் ஸ்டைலில். நல்லா ருசியாக இருக்கும்னாங்க. திண்டு பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் நண்பர்களே. ஒரு கடை வளர்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், என்றைக்குமே எகன்சியாக பண்ணக்கூடாது. பார்ப்போம் பால் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். பால் பண்ணி அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நண்பர்களே. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வாங்கி ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்ல. இருந்தா ஆஹா, அப்படியே எச்சி அந்த மனம் இருக்குது, அந்த வாடை கபகபகம்னு அப்படியே இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்க, அப்படியே தேன் அமிர்தமாக தான் இருக்குது. ஆஹா, சூப்பராக இருக்கு நண்பரா. நண்பரை சும்மா சொல்லக்கூடாது, சத்தியமாக செம்ம டேஸ்டாக இருக்கு நண்பரா. அடடா, ஆஹா ச அருமையான டேஸ்ட் போல. செம்ம டேஸ்ட் போல. அருமையான டேஸ்ட். மிக்சர் வருங்க, அடடா, அந்த காலத்தில் தயார் பண்ணாங்க பொடி மிக்சர் நண்பர்கள். இங்கே வருங்க, சூப்பராக தயார் பண்ணுங்க மிக்சர் பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்க மிக்சரு. சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஆஹா, அல்டிமேட் மிக்சர். அது இந்தியாவிலே இந்த மாதிரி மிச்சர் கிடைக்காதுங்க, அந்த டேஸ்ட் சத்தியமாங்க. அந்த முருண்டு அந்த இனிப்பை தின்னுட்டு இந்த காரத்தை திங்கிறது அவ்வளோ இனிமையாக இருக்குது நாக்குக்கு. அப்படி ஆஹா, செம்ம டேஸ்ட். நண்பரே, நீங்களும் அலங்காநல்லூர் மதுரை போயிட்டு வந்தால் அலாண்டூர் வந்தால் நான் அச்சம்பட்டில் அந்த முக்கு கடை தான் இருக்குது, டர்னிங்கில் அச்சம்பட்டில். அச்சம்பட்டில் யார் எடுத்தால் கடையை சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலு மிச்சர், வேறு லெவலு. பால் பண்ண அதை விட நண்பரே, சின்ன கடை தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சத்தியமாக அந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, சூப்பராக இருக்குது. இது போல் ஒரு சுவை நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. சத்தியம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே நம்மள, நீங்களும் அதே போல் சாப்பிட்டு நல்லா ருசியாக சந்தோஷமாக இருங்க, ஹேப்பியாக இருங்க.
இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா வள இறைவனை வேண்டிக்கிறேன். என் வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும். வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க. குழந்தை செல்வங்க நல்லா ஸ்கூல் போங்க, காலேஜ் போங்க, சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க. மீசமணி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நம்ம அட்வைஸ் பண்ணல, நம்ம யதார்த்தமாக சொல்கிறோம். மக்கள் கேட்டுக்கிறதும் கேட்காதான் அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம என்னமோ தோணுதோ அதை சொல்கிறது, நல்லது சொல்கிறோம். அப்புறம் பைக்கில் உங்களை ஹெல்மெட்டு போட்டு போகணும் ஏன் சொல்கிறேன்னா, தொடர்ந்து நிறைய விபத்து நடக்குது. அவன் ஹெல்மெட்டு போட்டு போனால் தப்பிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் 100% ஹெல்மெட்டில்னா தான் அடி மண்டையில் பிடிச்சா ரொம்ப சிரமமாயிரும். அதனால் ஹெல்மெட்டு போட்டு போங்க. லைசன்ஸ் லாக்ஸ் பையில் வச்சுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா விளையாட மீண்டும் நான் வேண்டிக்கிறேன். என் வீடியோ பார்க்குற அனைவரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. நம்மள மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிந்து கொண்டு இந்த உரையாடல், இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், பாய்.